தொடங்கிடலாமா? ஓகே. திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சுனை போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. மலையானை மாமேறு மன்னி நானை வளர்புன்சடையானை வானோத்தங்கள் தலையானை என் தலையின் உச்சி என்றும் தாபித்து இருந்தானை தானே எங்கும் துளையாக ஒருவரையும் இல்லாதானை தோன்றாதார் 13 துவள எய்த சிலையானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே, சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. ஆனந்த வாழ்வில் அடியாரெல்லாம் அகம் களிப்ப நான் இந்த மாயத் தொடக்கினில் வீழ்ந்து நலிதல் நன்றோ. வானந்தம் நீண்ட மதில் ஆவடுதுறை வாழ்முதலே தேனொந்து பங்கயத்து ஆளாய் பஞ்சாக்கர தேசிகனே. சிற்றுரையும் பேருரையும் சிவஞான போதம் எனும் தெய்வநூற்கு கற்றுணர்ந்தோர் களிக்கூறக் கருணையினால் செய்தளித்தான் கலைகள் தேர்ந்து முற்றுணர்வு முதலியவற்றால் சிவனே என்று அறிஞர் மொழிந்து போற்ற நற்துரைசை பதிமருவும் சிவஞான யோகி என்னும் நாமத்தோனே, நற்துரைசை பதிமேவும் சிவஞான யோகி எனும் நாமத்தோனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அம்மை மீனாட்சி அம்மையுடனாய் உரைகின்ற சுந்தரேஸ்வர பெருமான் மலரடிகளை வணங்கி போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீன குருமகு முதல்வர் நமசிவாயமூர்த்தி திருவடிகளை வணங்கி இன்று செங்கோலோச்சி வருகின்ற 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். ஞானாசிரிய பெருந்தகைகளுடைய துணை கொண்டு நம்முடைய புனிதர் பேரவை சபை சார்ந்து மாதவ சிவஞான சுவாமிகள் உடைய நூற் சிந்தனையை மேற்கொள்வதிலே அடியனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்வினை ஏற்று போற்றி சிரத்தையோடு நடத்தி வருகின்ற ஆன்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். நண்பர்களே, நம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த திருக்கலசை 10 அந்தாதி என்கின்ற அற்புதமான நூலில் சிந்தனையில் இருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு 68வது பாடலிலிருந்து நம்முடைய சிந்தனை அமைகின்றது. கலசை என்பது அந்த தொட்டிக்கலை என்கின்ற திருத்தலம். அங்கு சிவகாமி அம்மையுடனாக உரைகின்ற சிதம்பரேஸ்வரர் ஆட்சி புரிந்து வருகின்றார். அருகே செங்கழுநீர் விநாயக பெருமான் அங்கு இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் நெடுநாட்கள் தங்கியிருந்து மாதவ சிவஞான சுவாமிகள் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய மாணாக்கராக சுப்பிரமணிய தேசிகர், அவருடைய அடைமொழியே தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய அளவிலே அவருடைய மாணாக்கரும் நிறைய நூல்களை அங்கிருந்தபடி அருளி செய்திருக்கின்றார் என்று நாம் தொடர்ந்து இந்த சிந்தனையை வைத்துக் கொண்டு இந்த நூல் சிந்தனைக்கு நாம் வருகின்றோம். 68வது பாடல். சைவ சமயம் என்பது சைவ சமயத்தை சார்ந்து திருமுறைகளையும் சாத்திர நூல்களையும் கற்று உணர்கின்றோம் என்று சொன்னால் அது பல பிறவிகள், பல கற்பங்கள், பல யுகங்கள், பல பல சமயங்களில் இருந்து உழண்டு பின்பு நிறைவாக இந்த சமயத்தை முடிந்த முடிவாக நாம் இருந்து இதை கற்கின்றோம் என்று சொன்னால் அது எம்பெருமானுடைய திருவருள். அந்த திருவருளே நம்மை இந்த நெறிப்படுத்துகின்றது. இதனில் இருந்து நம்மை சிந்திக்க வைக்கின்றது. அந்த வகையிலே இந்த 68வது பாடல் நமக்கு அமைந்திருக்கின்றது. இதுவன்றி வேறு சமயத்தை நம்பின் இல்லை முக்தி உண்மை. எனவே மதம் ஆறுதோறும் மதிமாறு கொண்டு பல வாதம் ஓதி மருள்வேன் அது தீர வாய்மை இது என்று காட்டி அருள் செய்த செய்கை எளிதோ பொது ஆட்டு உகந்து வளர் கோவிருந்த புறமன்னு ஞான மணியே என்பது பாடல். பொதுவாக புறச்சமயங்கள், இந்த சமயங்கள்
என்பது 4 வகையாக, அதுல ஒவ்வொன்றிலும் 6ஆக அகச்சமயம், அகப்புறச் சமயம், புறச்சமயம், புறப்புறச் சமயம் என்று 4 பிரிவிலே 6 கொண்டு 24 சமயங்களாக விரித்து காட்டுகின்றது நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் அருளிச் செய்த சிவஞான போதம் என்கின்ற நூல். அதனுடைய விரிவுரையாக நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அதற்கு பேருரை எழுதுகின்ற பொழுது அதிலே பல இந்த சமயங்களினுடைய விரிவினையும் மிக அழகாக நமக்கு காட்டி அருளியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பேருரையில் மட்டும்தான் இப்படி விரித்து காட்டி இருக்கின்றது புறச்சமயத்தை பற்றிய செய்திகள், பல பல சமயங்கள். ஆக அந்த சமயங்கள் அதை 6 வகை சமயங்கள் என்று சொல்லுவதுண்டு. ஷட் தரிசனம் என்றெல்லாம் சொல்றாங்க. அந்த 6 வகை சமயங்களுள் ஒவ்வொன்றாக கடைபிடித்து நின்று அதன் வழி ஒழுகி பல பல பிறவிகளை கடந்து இந்த சமயத்திற்கு நாம் வருகின்றோம். அந்த சைவ சித்தாந்தம் என்ற சொல்லே, சைவம் என்ற சொல்லுக்கே சிவ சம்பந்தமுடையது என்று பொருள். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு முடிந்த முடிவுடையது என்று பொருள். எது முடிந்த முடிவுடையது? இந்த சமயங்களில் எல்லாம் கூறுகின்ற கருத்தை எல்லாம் உட்கொண்டு அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், ஐயங்கள் இவற்றையெல்லாம் நீக்கி முடிந்த முடிவாக சொல்லக்கூடிய சமயம் எது என்று சொன்னால் அது நம்முடைய சுத்தாத்வித சைவ சித்தாந்த சமயம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டு சான்றோர்களாலும் அருளாளர்களாலும் பல நூல்கள் அதற்கு பிரமாணமாக அருளிச் செய்யப்பட்ட எம்பெருமானே அருளிச் செய்த வேதங்கள், ஆகமங்கள் இவற்றின் சாராம்சமாக இருக்கக்கூடிய சாத்திர நூல்கள் நமக்கு இதனை காட்டுகின்றது. அந்த வகையிலே இந்த சமயத்தினை நம்பினால் அன்றி முக்தி இல்லை என்று நம்முடைய முனிவர் பெருமான் காட்டுகின்றார். அதாவது முனிவர் பெருமானுடைய தனிச்சிறப்பே அதுதான். மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூல்கள், எந்த நூல்கள் ஆனாலும் சரி, அந்த நூல்களிலே அவர்கள் உறுதிபட காட்டுவது என்ன என்றால் இந்த சைவ சமயத்தினுடைய திறத்தினை சித்தாந்த திறத்தினை, முடிந்த முடிவினை அவர் ஆங்காங்கே நிலை நிறுத்தி பல சமயத்தார்கள் கூறும் கருத்தினுடைய தடைகளை நீக்கி அந்த தடைகளுக்கான விடைகளை கொடுத்து, தடைகளை நீக்குவது மட்டுமல்லாமல் அதற்கான காரணத்தை பிரமாணங்களோடு பதிவு செய்வது என்பது மாதவ சிவஞான சுவாமிகளுக்கு அவருக்கே உள்ள அது தனிச்சிறப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அவர் இந்த பாடலிலே நமக்கு காட்டுவது என்ன அப்படின்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்பது போல, இது அன்றி வேற சமயத்தை நம்பின். அதுதான் நமக்கு பாடுறாங்க இல்லையா, சைவ சமயத்தை தவிர வேற எந்த ஒன்றும் இதற்கு மேலான சமயம் வேறு இல்லை, சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை என்று நம்ம பாடுகின்றோம். அதனால இங்க சொல்றார், இது அன்றி வேறு சமயத்தை நம்பின் இல்லை முக்தி, உண்மை இது உண்மை என்று சொல்றார். எம்பெருமான் அருளிச் செய்த இந்த சைவ சமயத்தை தமிழும் சமயம் வேறென்று, சைவமும் சிவமும் வேறென்று. எனவே இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த சமயத்தை நம்பினால் அன்றி எந்த உயிரும் முக்தி அடைய போவதில்லை என்பதை உறுதிபட இங்கே பதிவு செய்கின்றார். இல்லை முக்தி உண்மை. எனவே இது பாடல், இதுவன்றி வேறு சமயத்தை நம்பினிலை முக்தி உண்மை. எனவே மதம் ஆறுதோறும் மதிமாறு கொண்டு பல வாதம் ஓதி மருள்வேன் என்று இந்த மாறுபட்ட பல வாதங்களை கூறி மயங்கி கொண்டு இருக்கின்றேனே. அதனாலதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல பார்க்கின்ற பொழுது 9வது அந்த பாடல்கள்ல மால் அயனை காட்டி, 8வது பாடல்ல ராவணனை காட்டி, 10வது பாடல் தோறும் சமணர்களினுடைய பேச்சு கேளன்மின், அவர்களுடைய கொள்கையை நீ கேளன்மின் என்றே பல பாடல்கள், எல்லா பாடல்களையும் இந்த சமணர்களினுடைய ஆதிக்கத்தை
நீக்கும்படியாக அந்த பாடலை வைத்திருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஞானசம்பந்த பெருமானுடைய காலத்துல அந்த சமண சமயம் ஓங்கி இருந்தது. இருட்காலமாக இருந்தது சைவம். அதனால அதனை நிலைநிறுத்துவதற்கு, அதனாலதான் சேக்கிலார் சுவாமி ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு 16 காரணங்களை வைக்கின்றார். இவருடைய திரு அவதாரம் எதற்கானது என்பதற்கான காரணங்களை அற்புதமா சேக்கிலார் சுவாமி அதை காட்டி அருள்கின்றார். அதுல ஒன்று, அந்த சமண சமயத்தை நீக்கி சைவ சமயத்தை ஒளிபெறச் செய்வது என்பது அது ஒரு காரணம். ஆக இதெல்லாம் இந்த சிறுமை தீரும்படியாக மெய்மை இதுவென்று காட்டி நீ அருள் செய்த செய்கை, இதெல்லாம் சிறுமையானது, இதெல்லாம் தேவையில்லாத அந்த கொள்கைகள், நம்மை மயக்கத்தில் இழுத்து செல்லக்கூடிய கொள்கைகள், மெய்ப்பொருளை மெய்யாக உணர முடியாதபடிக்கு உள்ள கொள்கைகள், இதிலிருந்து எல்லாம் நீக்கி பலவாதம் ஓதி மருள்வேன். அது தீர அந்த மருள், அது மருள் புறச்சமய கருத்துக்களை எல்லாம் மேற்கொண்டு சென்று நாம சிறு தெய்வம் சேர்வோமே, ஆனால் அது மருள் தான்ங்கிறார். மருள் அப்படின்னா இருள், அது நமக்கு இருட்காலம். அப்படி அந்த இருட்காலத்தில் இருந்தெல்லாம் நம்மை நீக்கி, அதிலிருந்து நீக்கி வாய்மை இது என்று காட்டி, அப்படி அந்த சமயத்தை சார ஒட்டாதபடிக்கு அதிலிருந்து நீக்கி நம்மை நமக்கு மெய்ப்பொருளை காட்டி, அதாவது சைவ சித்தாந்தத்துல பொதுவாக உயிர்களினுடைய நிலைப்பாட்டினை சொல்லுகின்ற பொழுது கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று சொல்லுவார்கள். அதாவது கேவல நிலை என்பது முழு அறியாமையில் கிடக்கக்கூடிய நிலை, அது முழுமையாக இருள் நிலை. அடுத்ததாக அந்த இருள் நிலையிலிருந்து நம்மை எடுத்து நமக்கு தனு கரண புவன போகங்கள் என்ற எல்லாவற்றையும் கொடுத்து சகல நிலைக்கு கொண்டு வந்து சுவாமி அதற்கு உரிய எல்லாம் செய்யறார். அது மருள் நிலை. அப்படி கருவிகள் எல்லாம் கொடுத்தாலும் நாம் அவற்றை கொண்டு மயங்கிய அறிவில் இருக்கின்றோம். எனவே அது மருள் நிலைங்கிறார். அதற்கப்புறம் அதிலிருந்து நீங்கி இன்ன பொருள் இன்னது என்று தெளிந்து அதிலிருந்து நீங்குகின்ற திருவருளே மெய்யானது, திருவருளே உண்மையானது என்று நீங்குகின்ற நிலை, அது தெருள் நிலை. ஆக இந்த ஆன்மாக்கள் 3 நிலைகளில் பட்டு உழல்கின்றது என்பது இந்த ஆன்மாவிற்குரிய செயல்களை பார்க்கின்ற பொழுது நாம பார்க்கிறோம். அதற்குரிய நிலைப்பாடு இப்படி வளர்ந்து அது பக்குவம் பெறுதல் பொருட்டு அப்படியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் காட்டப்பட்டு இருக்கின்றது. அது போல இங்க நமக்கு இங்க என்ன சொல்றாரு சுவாமி, இந்த சிறுமை தீர மெய் இதுவென்று காட்டி அது தீர மருள்வேன். மருள் நம்மிடம் இருக்கக்கூடிய மருள் என்று சொல்லக்கூடிய மயக்கம் அல்லது அறியாமை, அறியாமை நீங்கும் பொருட்டு, அறியாமை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த அறியாமையை நீக்கியதோடு வாய்மை இது என்று காட்டி, சிவபெருமான் அதைத்தான் செய்யறார். எல்லாவற்றையும் காட்டி, எனை காட்டி உனை காட்டி தன் இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா என்று சொல்வது போல அங்க சுவாமி மருளை நீக்கி நமக்கு உண்மை பொருள் இது என்று காட்டக்கூடிய பெருமான் நம் பெருமான். காட்டி அருள் செய்த செய்கை. அப்படி அருள் செய்வது என்பது எளிதானதா? ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒவ்வொரு நிலைப்படுத்தி வேறுபடுத்தி பக்குவப்படுத்தி அதனதன் இச்சைகளுக்கு ஏற்றவாறு தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து அதனதன் செய்த வினைகளை எல்லாம் செய்து நீக்கும்படியாக செய்து அனுபவித்து கழிக்கும்படியாக செய்து அந்த மலங்களிலிருந்து நீக்கி எவ்வளவு காரியங்கள் எம்பெருமான் நமக்காக செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தனித்தனியாக இந்த செயல்கள் அவனுடைய சந்நிதியில் அவனுடைய சங்கல்பத்தினால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் எம்பெருமானுடைய திறம்தான் என்ன. இது சாதாரண செய்கையா? நினைத்து பார்த்தால் இவையெல்லாம் செய்யக்கூடியவன் அவன் ஒருவனே. எனவேதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று நம்முடைய திருமூல நாயனார் நமக்கு காட்டுகின்றார். அருள் செய்த செய்கை எளிதோ? இது எளிதா? வர சமயத்துல இருந்தா பட்டு உழண்டு நிறைவுல சைவ சமயம் வந்து சேர்ப்பது என்பது எளிதன்று எளிதன்று எளிதோ அப்படின்னு இங்க முனிவர் பெருமான் கேட்கிறார். எளிதோ
பொது ஆட்டுகந்து வளர் கோவிருந்த புறமன்னும் ஞான மணியே. பொது என்று சொன்னால் இங்க தில்லை தானத்தை குறிக்கும். பொது பொற்பொது என்று சொல்வார்கள். பொற்பொதுனா பொன் அம்பலம். பொது என்று சொன்னாலே அது தில்லை. கோவில் என்று சொன்னாலே அது தில்லை. எனவே பொற்பொது. இங்க பொது அப்படின்னு தான் கொடுத்திருக்கு. பொது ஆட்டுகந்து, பொது ஆட்டுகந்து அந்த தில்லையிலே அன்பர்கள் ஏத்துகின்ற அந்த பக்தியையும் அன்பையும் ஏற்றுக்கொண்டு அங்கே ஆடல் புரிகின்ற எம்பெருமான், அந்த பொன் அம்பலத்திலே திருநடனம் செய்கின்ற எம்பெருமான் உகந்து வளர் கோவிருந்த புறமென்னும் ஞானமணியே. இங்கு கலசை என்கின்ற திருத்தலத்தில் சிதம்பரேசராக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான். ஏன் இங்க தில்லையும் அதையும் காட்டுறாங்க அப்படின்னா, இந்த திருத்தலத்துல சுவாமி சிதம்பரேசராகவும் அம்மை சிவகாமி அம்மையாகவும் எழுந்தருளி இருக்கிறார்கள். எனவே இது தில்லைக்கு சமமான திருத்தலம் என்று போற்றப்படுகின்றது. அதனாலதான் இங்க சொல்றார் முனிவர், பொது ஆட்டுகந்து வளர் கோவிருந்த புறம் என்னும். கோனா மன்னன் தலைவன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய, விரும்பு எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த தலத்தில் ஞானமணியாக இருக்கின்றார். ஞானத்தை பிறர்க்கு வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார். ஞானத்தை காட்டுகின்றார் என்று சொன்னால் அஞ்ஞானத்தை விளக்குகின்றார் என்று பொருள். ஆக ஆன்மாக்களுடைய மருளை நீக்கி தெளிவுபடுத்தி இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற முக்தி நிலையை அடையச் செய்து நிறைவு பயனை கொடுப்பதற்காக இப்படியெல்லாம் எம்பெருமான் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் என்று முனிவர் பெருமான் 68வது பாடலிலே காட்டுகின்றார். அடுத்ததாக 69வது பாடல். அப்படிப்பட்ட பெருமான், அந்த முக்தி பேச்சினை தரக்கூடிய பெருமான் எப்படியெல்லாம் இருக்கின்றார் என்று இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். 69வது பாடல். மண் நீர் விசும்பு கனல் கால் அருக்கன் மதி ஆவி என்னும் முறையால் என் நீர்மை கொண்ட இவை எட்டும் அன்றி உலகு என்பது இல்லை. இவையே அண்ணா உனக்கு வடிவாகும் எண்ணில் அமைவது ஓர் உயிர்க்கு உயிரதாம் கண்ணான தெய்வம் எவர் வேறுளார்கள் கலசைப்பதிக்கு இறையவனே. அற்புதமா சொல்றாரு பாருங்க. மண் நிலம், நீர் விசும்பு ஆகாயம், கால் கனல் கால் நெருப்பு காற்று, இந்த 5 பூதங்கள். அதுக்கப்புறம் அருக்கன் சூரியன், சந்திரன் மதி, ஆவி உயிர்கள். இந்த எண்ணும் முறைமையால் இது நமக்கு தெரியும். அட்டமூர்த்தமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார்னு சொல்றார். அதை சொல்லுகின்ற பொழுது மதி ஆவி என்னும் முறையால் முறையாக எண்ணீர்மை கொண்ட, எண் அப்படின்னா 8 நீர்மை, 8 தன்மை அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய இவை 8ம் அன்றி உலகு என்பது இல்லை. இப்படி எம்பெருமான் 8ஆக இருக்கின்றான். இதை தவிர்த்து வேற உலகம் இருக்குதா அப்படின்னா இல்ல. சூரியன் சந்திரன் உயிர்கள், இந்த பஞ்சபூதங்கள், இத நமக்கு நம்முடைய மணிவாசக பெருமான் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோர் புலனாய மைந்தனோடு என்பகையாய் புணர்ந்து நின்றான் உலகியேல் என திசை 10 என தான் ஒருவனுமே வளவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ என்று அந்த பாடல்ல நமக்கு வைக்கின்றார். அந்த கருத்தை தான் இங்க நமக்கு சிவஞான சுவாமிகளும் நமக்கு சொல்றார். அதாவது எம்பெருமான் இந்த 8ஆக விரிந்திருக்கின்றான். நிலம் நீர் விசும்பு கால் கனல் கால் என்று சொல்லக்கூடியதும், அருக்கன் மதி இரவி அருக்கன் மதி ஆவி உயிர்களாகவும் இருக்கின்றார் என்று நமக்கு இதை நம்ம நால்வருடைய வாக்கிலும் பார்க்கின்றோம். நம்முடைய அப்பர் சுவாமி திருத்தாண்டகத்திலே, அந்த திருப்புகழூர் என்கின்ற திருத்தாண்டகத்துல நிறைவு திருப்புகழூர் என்கின்ற திருத்தலத்திலே வருகின்ற பொழுது நிறைய தாண்டகங்களை, ரொம்ப அற்புதமான தாண்டகங்களை அமைத்திருப்பார். அதுல மிக முக்கியமான ஒன்று, சைவர்களுக்கு முக்கியமாக பாட வேண்டிய திருத்தாண்டகம் சொன்னா ருத்ர திருத்தாண்டகம் என்று போற்றக்கூடிய நம்முடைய நின்ற திருத்தாண்டகம். அந்த திருத்தாண்டகம் எரியும் காற்றுமாகி
நெருநலைய அருநிலைய திங்களாய் ஞாயிறுமாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமாகி பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புன்சடையடிகள் நின்றவாறே என்று அந்த நின்ற திருத்தாண்டகத்துல முதல் பாடல்ல இந்த கருத்துல நமக்கு வைக்கின்றார். அவன் எல்லாமும் ஆகி இருக்கின்றான். அதுதான் சிறப்புடையது. எம்பெருமான் பேராற்றல் உடையவன், பெரும் கருணையாளன், பேரறிவாளன் என்றெல்லாம் போற்றுகின்றோமே. அது எப்படி அப்படின்னா, இப்படி எட்டு மூர்த்தமாக அட்டமூர்த்தமாக இருப்பது என்பது அவனன்றி வேற இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அங்க அற்புதமாக நமக்கு பதிவு செய்கின்றார். இந்த 69வது பாடல்ல மண் நீர் விசும்பு கனல் கால் அருக்கன் மதி ஆவி என்னும் முறையால் எந்நீர்மை கொண்ட இவை எட்டும் அன்றி உலகு என்பது இல்லை. இவையே அண்ணா உனக்கு வடிவாகும் எண்ணில் அவை அவை அவைதாம் உயிருக்கு உயிராகும் கண்ணான தெய்வம். இந்த வடிவத்தை தவிர எம்பெருமானுக்கு வேறு வடிவம் இல்லை என்று சொல்லி, அப்படிப்பட்ட இறைவன், அதாவது அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய சுவாமி எப்படியெல்லாம் இருக்கிறான் அப்படின்னா, இந்த உயிர்களே இருக்கும்படியாக அவன் இருக்கிறான். உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாக அத்துவிதமாக பிரிப்பின்றி நிற்கின்றான் என்று சொன்னாலும், இதுலெல்லாம் இல்லாத ஒரு புலங்காகித எது அப்படின்னா, அவன் இங்க முனிவர் தான் அதை சொல்றார். அவன் கண்ணான உயிருக்கு உயிரதாம் கண்ணான தெய்வம், உயிருக்கு உயிரான கண்ணானதாம் தெய்வம். அத நமக்கு சொன்ன சிவம், மண்ணு சிவம், எண்ணான் சிவம், கண்ணான் சிவம்லாம் என்றெல்லாம் சிவஞான போதத்துல அந்த 5வது நூற்பாவுல 2வது அதிகரணத்துல நமக்கு முனிவர் மெய்கண்ட தேவநாயனார் காட்டுறார் இல்லையா, எப்படி பெருமான் அவனுடைய காட்டும் உபகாரம் எப்படி அமைகின்றது, அந்த 11வது நூற்பால அவனுடைய காணும் உபகாரம் எப்படி அமைகின்றது. அந்த காட்டும் உபகாரம் என்பது அந்த முதல்வனுடைய உபகாரம், ஆன்மாக்களுக்கு முதன்மையான உபகாரம், முதல் உபகாரம் என்றெல்லாம் நமக்கு விரிவா காட்டுறார் இல்லையா. அந்த கருத்துல இங்க அப்பர் சுவாமி நிறைய இடங்கள்ல அது கண்ணே கண்ணின் மணியே மணியாடு பாவாய், கண்ணுக்கு மணியாக நின்ற பெருமான், கண்ணுக்கு ஒளியாக, அது கண்ணுக்கு கண்ணாக, உயிருக்கு உயிராக யார் இருக்க முடியும் அப்படின்னா நம்முடைய சுவாமி அன்று யார் இருக்க முடியும். அதாங்க சொல்றார், அண்ணா உனக்கு வடிவாகும் எண்ணில் இவைதான் உனக்கு வடிவம் அப்படின்னு சொன்னா, இவையே வடிவம் என்று சொன்னாலும் அவைதோர் உயிருக்கு உயிரதாம். அவையெல்லாம் எது அப்படின்னா உயிர். நம்ம இந்த உயிர் உடல் தாங்கி நிற்கின்றது. இதெல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உயிர் அந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்போடு கூடி இந்த காற்று, நிலம், நீர், நெருப்பு இவைகளையெல்லாம் சுகித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவையெல்லாம் நமக்கு கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்றது, உயிருக்கு உயிராக இருந்து நம்மை வாழ வைக்கின்றது என்று சொன்னால், அப்படி செய்பவன் சிவபெருமான். அதான் இங்க சொல்றார், கண்ணான தெய்வம் வேறு யார் உள்ளார்கள்? கலசைப்பதிக்கு இறையவனே, இந்த கலசைப்பதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, உன்னையன்றி தெய்வம் வேற எதுவும் இருக்கா? இப்படி அதனாலதான் அந்த நற்றுணையாவது நமச்சிவாயவே, பெருமானை அன்றி ஒரு துணை வேறு எதுவும் இல்லை. துஞ்சல் இல்லாத போதினும், நாம உறங்கிக் கொண்டிருந்தாலும் உறங்காத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தொறும் அப்படின்னு நமக்கு சொல்வதெல்லாம் இதனாலதான். துஞ்சும் போதாக வந்து துணை எனக்கு வந்து அருள்வாய் ஆவடுதுறை உலானே என்றெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் பாடுவது, அவனுடைய துணை நமக்கு இருப்பது என்பதனை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த பாடல் அற்புதமான ஒரு பாடலாக, வழிபாட்டிற்கு அந்த எம்பெருமானுடைய திருமேனி முன்பு பாட வேண்டிய பாடலாக நமக்கு அமைகின்றது இந்த 69வது பாடல். அடுத்தது 70வது பாடல்லே, வனந்தோறு அலைந்து விரதங்கள் பூண்டு சடை கட்டி வாடல் உறினும் தனம் சேர்ந்து உயர்ந்த குலத்தில் பிறந்து சதுர்வேதர் ஓதி வரினும் தினம் சாத்திரங்கள் பல கற்று வாது செய்ய வல்லரேனும் எவனாம் அனந்தாதியான கலசை சிவந்தன் அருளை பெறாது விடினே
இது அவனுடைய அருளை பெறாமல் காடுகளில் தவம் செய்து என்ன பயன், விரதங்கள் இருந்து என்ன பயன் இல்லையா? இங்க நிறைய செயல்களை சொல்றார். இது நமக்கு மணிவாசக பெருமான் நிறைவாக பாடுகின்ற அந்த பாடல்ல அந்த கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கழிப்பன ஆகாதே, காரிகையார் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே, மாலரியா மலர்பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே, பண்களி கூறுதரு பாடலொடு ஆடல் பயின்றிடும் ஆகாதே, பாண்டினல் நாடு உடையான் படை ஆட்சிகள் பாடுதும் ஆகாதே, விண்களி கூறுவது ஓர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே, மீன்வளை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே. இந்த பாடல்கள்ல இந்த பதியத்துல எம்பெருமான் வந்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் இப்படியெல்லாம் இருந்து நமக்கு என்ன கிடைத்து விட போகின்றது என்று அதெல்லாம் இதுல புரள்கின்ற ஓசை அது அதுல எல்லாம் இன்பம் இருக்காது. எம்பெருமானுடைய திருவருள் இன்றி அத்தனையும் நமக்கு வீணே என்றுதான் நமக்கு பொருள். அவனுடைய திருவருளை பெற்றிருந்தால் அன்றி அருளே நமக்கு செல்வம். அதனாலதான் அவன் செல்வன் களலேத்தும் செல்வம் செல்வமேங்கிறான். அருளே செல்வம். அவன் களலை பணிவது செல்வம். அவன் களலை நினைந்திருப்பது செல்வம். அவன் களலை நினைந்து இருப்பவர்களுக்கு தொண்டு செய்வது செல்வம். செல்வம் அதுதான் உண்மையானது. அததான் இங்க நமக்கு சொல்றார். வனந்தோர் அலைந்து விரதங்கள் பூண்டு, வனந்தோறும் காடுதோறும் அலைந்து இந்த அமைதிக்காக அலைவதும், ஏதோ ஒன்றை தேடி செல்லுகின்றேன் என்று அலைவதும், அல்லது விரக்தியால் போவதும், இப்படியெல்லாம் இருக்கு. அந்த காடுகள்ல போய் உட்கார்ந்து தவம் செய்றேன் என்று இருப்பதும், விரதங்கள் பூண்டு சடை கட்டி வாடல் உரினும், அங்க அமர்ந்து சடையே கட்டி போயிரும், உடம்பு வாடி போயிரும். அப்படி இருந்தாலும் தனம் சேர்ந்து உயர்ந்த, அப்படி இருந்தாலும் இது ஒரு பக்கம், தனம் சேர்ந்து உயர்ந்த குலத்தில் பிறந்து நல்ல செல்வம் செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்து சாம வேதங்கள்லாம் ஓதி வரினும், வேதங்கள் ஓதுகின்ற நல்ல செழிப்பான செல்வ சிறப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் தினமும் சாத்திரங்கள் பல கற்று வாது செய்ய வல்லவரேனும், சாத்திரங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு இதுல இப்படித்தான் இருக்கின்றது என்று வாது செய்யக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருந்தாலும், எவனாக இருந்தாலும்ங்கிறார் சுவாமி, எவனாக இருந்தாலும் அனந்த ஆதியான அனந்தம் இந்த சிவபெருமானை மறந்து இந்த தெய்வங்கள் இந்த செயல்கள் எல்லாம் செய்யப்பட்டால் இதுல எந்த ஒரு பயனும் இல்லை. அதனாலதான் எம்பெருமானை நினைந்து செய்கின்ற செயல்கள் அனைத்துமே தவம். அவனை மறந்து செய்கின்ற செயல்கள் எல்லாமே அவம் என்று சொல்லுகிறார்கள். அவம் இது தவம். அதனால அந்த கலசை சிவன் தன் அருளை பெறாது விடினே, சிவபெருமானுடைய திருவருளை பெற்றால் அல்லவா பயன். அவனுடைய திருவருளை பெற்று விட்டோமே என்று சொன்னால், திருவருள் இந்த ஆன்மாவிடத்து பதிந்து விட்டது என்று சொன்னார், அவன் அருளுக்குள்ளே இந்த ஆன்மாக்களினுடைய அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் கலந்து விட்டது என்று சொன்னால், அவனுக்கே அடிமை கொண்டு திறம் அமைந்து விட்டது என்று சொன்னால், அதை விட பேறு என்பது வேற ஒன்றும் இல்லை என்று இந்த பாடல்ல நமக்கு ரொம்ப அற்புதமாக நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார். அடுத்து 71வது பாடல். விடரோடு தூர்த்தர் பேதையர் கயவர் வேளம்பர் அணையரோடு உறவாய் நடையெல்லாம் கெடுத்தே இழிதொழில் விரும்பும் நாயினேன் உயிர்மார் உளதோ, மடலவில் கமல வாவிகள் தோறும் மாதரார் வளம் புனல் குடையும் தட நெடும் புரிசை கலசை மாநகர்வாள் தற்பரா சிதம்பரேஸ்வரனே. இந்த விடரொடு தூர்த்தர் பேதையர் கயவர் வேளம்பர் அணையரோடு உணர்வாய், இது இந்த கயவர்களோடும் கலைக்கூத்தாடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நடன பெண்மணிகள் அவர்களோடு நட்புறவு கொண்டு நன்னடத்தை எல்லாம் கெடுத்து இழிதொழிலே விரும்புகின்ற நாயேனும் உய்யும்படிக்கு ஏதேனும் வழி உண்டா என்று, அதாவது இங்க சொல்லப்பட்டது என்ன அப்படி சொன்னா, இந்த உலகத்தவர்களோடு கூடி இந்த உலகத்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய கேளிக்கையாக இருக்கக்கூடிய விடயங்களில் எல்லாம் அழுந்துபட்டு அதையெல்லாம் அனுபவித்து கிடக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு ஏதேனும் உய்வு உண்டோ
என்று அதை நமக்கு ஒரு கேள்வியா வைக்கிறார். நாயினேன் உய்யுமாறு உளதோ? எது உய்தல்? உய்தலுக்குரிய செயல் எது அப்படின்னா, மடலவிழ் கமல வாவிகள் தோறும் மாதரார் வளம்புணல் குடையும் தடநெடும் புரிசை கலசை மாநகர்வாள் தற்பரா. இந்த கமல மலர்கள் விளங்குகின்ற பொய்கைகள் தோறும் இந்த மாதர்கள் வளமான நீரை குடைந்து ஆடுகின்ற பெரிய நீண்ட மதில்கள் உள்ள இந்த கலசை மாநகர். இந்த கலசை மாநகர் பெரிய மாளிகைகளை கொண்டிருக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தாமரைகள், குவளை மலர்கள் பூத்து குலுங்குகின்றது. அதனை எடுத்தெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மாதர்கள் எடுத்து சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு கொண்டு வந்து வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த திருத்தலத்தில் புரிசை கலசை மாநகர் வாழ் தற்பரா தற்பராம் சிதம்பரேஸ்வரனே, நீ பெருமானே, பரம்பொருள் நீயே, உம்மை வழிபட்டு ஒய்யும் நாள் என்னாலோ என்று இந்த பாடல்ல வைக்கின்றார். அடுத்து 72வது பாடல். சுரி குழல் மடவார் இளமுலை பனைப்பும் துகிலிரை சோர்வதும் நகையும் வரிவில்லி தொழிலும் சேயிதழ் துடிப்பும் மனத்திடை எழுதி வைத்து அழிவேன். எழுதி வைத்து அழிவேன். தெரிதமிழ் கலசை சிவபிரான் வடிவும் செய்கையும் தன் அடியார்க்கு பரிவுகூர் அருளும் மனத்து அகத்து எழுதா பாவியர்க்கு இனி புகழ் என்னே. எங்க முதல் 71வது பாட்டுல புறப்பூசையை சொன்னார். இந்த பாட்டுல அகப்பூசையை காட்டுகின்றார். நுட்பமான செய்திகள் இதெல்லாம். புறப்பூசை என்று அந்த முதல் பாடல்ல அந்த மடவார்கள் எல்லோரும் அந்த குளத்திலே குளித்து நீராடி அங்கிருக்கக்கூடிய தாமரைகளை எடுத்து வழிபாடு செய்யக்கூடிய நிலையில அது புறப்பூசையாக அமைந்தது. அடுத்த பாடல்ல இப்படி சுரிகுழல் மடவார் இவர்கள் இந்த பெண்கள், இந்த பெண்களினால் வரக்கூடிய இன்பம் இதையெல்லாம் மனதில் எழுதி பார்க்காது, நான் எழுதி அழிவேனோ, அழிவுபட்டு விடாமல் எம்பெருமானே உம்முடைய திருக்கோலத்தை திருவடிவத்தை என் நெஞ்சில் ஓவியமாக அந்த வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த நாள் என்னாலோ. இத அப்பர் சுவாமி பாடுறார் இல்லையா? உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் உரு எழுதி என்று அந்த உள்ள கிளியில் உரு எழுதி புறபூசை செய்ய 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 அந்த பெருமானுடைய திருமேனி அப்படியே நமக்கு இதயத்தில் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு இருக்க அங்கே அகப்பூசை நிகழ்கின்றது. அங்கே அகப்பூசையில் பெருமானை நினைந்து அவருடைய திரு உருவத்தை வரைந்து அங்கே இந்த திருக்கோவில்களில் நடைபெறுகின்ற திரு மஞ்சன நீராட்டு எல்லாம் நடந்து அந்த அகப்பூசையினை செம்மையாக செய்யக்கூடிய இந்த பக்குவமுடைய ஆன்மாக்கள் தெரிதமிழ் கலசை சிவபிரான் வடிவும் செய்கையும், சிவபெருமானுடைய வடிவும் அவருடைய செய்கையும் அவருடைய பராக்கிரமமும் தன் அடியாருக்கு பரிவுகூர் அருளும் மனத்தகத்து எழுதா. ஆக இந்த மனம் என்பது அவனுடைய வடிவத்தை நமக்கு எழுதுவதற்கு, உள்ளம் என்பது உள்ள கிளி உள்ள தாமரையில அவனுடைய வடிவத்தை, எப்படிப்பட்ட வடிவம், குருநாதராக இருக்கக்கூடிய வடிவம், அவர் அருளாளர்களுக்கு எழுந்து அருளி வந்து வந்து அருள் காட்டக்கூடிய அந்த வடிவம், 64 மூர்த்தங்களில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வடிவம், வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் ஆயினா என்று மணிவாசக பெருமான் காட்ட அந்த திருக்கழுக்குன்றத்திலே என்ன பல வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, அது எத்தனையோ கோலம் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்றெல்லாம் மணிவாசக பெருமான் பாடுகின்றாரே. அதுபோல கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, கணக்கில்லாத திருக்கோலம் வந்து வந்து காட்டினாய் என்று பாடுகின்றாரே. அதுபோல நம்முடைய பெருமான் நமக்கு காட்டக்கூடிய வடிவம், அந்த செய்கை தன் அடியாருக்கு பரிவுகூர் அருளும் மனத்து அகத்து எழுதா பாவியர்க்கு புகழ் என்னே. அப்படி எழுதாத பாவிக்கு புகலிடம் என்று எதுவும் இல்லை. ஆக இந்த ஆன்மாக்களுக்கு புகலிடம் எது என்று சொன்னால், அவனுடைய திருவுருவை உள்ளத்தில் எழுதி பார்த்து அந்த ஞானத்திலே யோகத்திலே அவனை வழிபாடு செய்வது என்பது, அவனை அடைக்கலம் புகுந்து வழிபாடு செய்கின்ற அகபூசை என்பது ஆன்மாக்களுக்கு உரித்தான ஒன்று.
அந்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டாக செய்யக்கூடிய ஒன்று என்பது இந்த அகபூசை. அதனை ரொம்ப அற்புதமாக சில செய்திகளோடு சேர்த்து நமக்கு முனிவர் பெருமான் காட்டி அருள் இருக்கின்றார். சுரிகுழல் மடவார் 72வது பாடல் கலசை 10 அந்தாதியில. சுரிகுழல் மடவார் இளமுலை படைப்பும் துகிலிறை சோர்வதும் நகையும் வரிவிழி தொழிலும் சேயிதழ் துடிப்பும் மனத்திடை எழுதி வைத்து அழிவேன் தெரித்தமிழ் கலசை சிவபிரான் வடிவம் செய்கையும் தன் அடியார்க்கு பரிவுகூர் அருளும் மனத்து அகத்து எழுதா பாவியர்க்கு இனி புகழ் என்னே. எழுதா பாவியர்க்கு புகழ் என்னே என்று சொன்னதனால எழுதுவதே புகழ் என்று அதையும் வருவித்து நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார். ஆக உள்ளத்தில் எம்பெருமானுடைய வடிவத்தை எழுதி வைத்து நினைந்து வழிபாடு செய்வது எத்தனை சிறப்புடையது அடியவர்களுக்கு என்ற செய்தியை நமக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த பாடல்ல நமக்கு காட்டி அருளிருக்கின்றார். 73வது பாடல். என்பினை நரம்பால் கட்டி மேல் தோல் போர்த்து இறைச்சியும் மூளையும் அடைத்த வன்பொழு புறம்பை மூளை நாற்றம் எண்ணாது மஞ்சளும் மாடையும் மணியும் முன்புறம் நோக்கி மாதரென்று எண்ணி முயங்கிட முயலுதி நெஞ்சே அன்புறும் கலசை சிதம்பரேஸ்வரன்தால் அடைந்துள்ளோர் மதிப்பரோ உன்னையே. இதுல அந்த என்பு கொண்டு எலும்பினை நரம்பால் கட்டி தோல் போர்த்து இறைச்சியும் மூளையும் அடைத்து அந்த கிருமிகள் கூடிய நாற்றமுடைய இந்த உடலாகிய மாயா காரியங்கள், இந்த மாயா காரியங்கள் என்பது அவயவ கூட்டம். அந்த அவயவ கூட்டம் இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவம், அவ்வளவுதான். இத நமக்கு ரொம்ப உடம்பினுடைய இழிவினை அப்பர் சுவாமியும் சாத்திர நூல்களுக்கு முதன்மையாக நூல் என்று சொல்லக்கூடிய வாகீச முனிவர் பெருமான் அருளி செய்த ஞானாமிர்தம் என்கின்ற நூலிலும் ரொம்ப அற்புதமாக இதனுடைய உவமை முற்றுவமையாக சொல்லி இந்த உடம்பினுடைய கட்டுமானம் அது எப்படிப்பட்டது, அது எவ்வளவு இழிவானது, எப்படி இது அமைந்திருக்கின்றது என்றெல்லாம் நமக்கு பல நூல்கள், திருக்குறள் முதலாக பல நூல்கள் நமக்கு சொல்லுகின்றது. இதையெல்லாம் வெறும் மாயா காரியங்கள் என்று உணராமல் இதன் பின்னாக மயங்கி திரிந்து கொண்டிருக்கின்றாயே, அப்போது இந்த கலசை சிதம்பரேஸ்வரன் திருவடியை பற்றி வழிபாடு செய்யவில்லை என்று சொன்னால் யார் உன்னை மதிப்பார்களே? சீலத்தார், இந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள், இவர்கள் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானை உள்ளபடிக்கு வழிபாடு செய்வதும் தமிழை வளர்ப்பதும் சைவத்தை வளர்ப்பதும் ஆகிய இரு செயல்களும் அடியார்க்கு தொண்டு செய்வதும் ஆகிய செயல்களும் ஆக இருப்பதுதான் பெரியவர்கள் நம்மை மதிப்பார் அல்லது இவர்கள் மதிப்பரோ என்பதனை ரொம்ப நுட்பமாக நமக்கு இங்க காட்டி அருளி இருக்கின்றார். அடுத்ததாக 74வது பாடல். உண்ணும் முன் கடலும் மலையும் வானகமும் உண்ணும் உன் கடலும் மலையும் வானகமும் ஓடுவை மீளுவை அரிதே பண்ணிடும் எல்லாம் கிடைத்ததாய் மதித்து பாவனை செய்து தேக்கெடுவாய் எண்ணிதில் பயன் என்று ஓர்ந்திலாய் கலசை ஈசனை பணிந்திலாய் எளியேன் தன்னையும் உடன் கொண்டு இழுத்து இழுத்து அழைத்தாய் தக்கதோ மனக்கரும் குரங்கே. இதுவரைக்கும் அந்த சென்ற பாடல்ல மகாயா காரியங்களாகிய இந்த உடம்ப சொன்னார். அடுத்ததாக அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அதெல்லாம் தத்துவம், அது பிரகிருதி மாயை. அதுல இருக்கக்கூடிய முதல்ல பொதுவாக இருக்கக்கூடிய ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை சொல்லிட்டு அடுத்து இந்த பாடல்ல அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய மனத்தை காட்டுகின்றார். ஏனென்று சொன்னால் இது பொறிகள் புலன்கள் இந்த கருவிகள் கொண்டு வந்து பற்றுகின்ற விடயங்களை மனம் பற்றும், அதுக்கப்புறம் புத்தி நிச்சயிக்கும். அதுபோல இங்க என்ன காட்டுகின்றார் என்று சொன்னால் இந்த மனம் என்ற குரங்கு அது எதெல்லாம் செய்து அது முறையாகுமா? அப்படி மனத்தை குரங்குக்கு சொல்லி அந்த மனம் என்கின்ற கருவியினுடைய செயல்களை, இழிந்த கருவியினுடைய செயல்களை நமக்கு காட்டுகின்றார் சிவஞான சுவாமிகள். நினைத்து முடிக்கும் முன்கடலும் மலையும் வானகமும் ஓடுவாய் திரும்பி வருவாய் வீணாக பேசிடும் பொருள் யாவும் கிடைத்ததாக மதித்து பாவனை செய்து மனதில் தேக்கி வைப்பாய். அதாவது இந்த கடலானது எப்படி மீண்டும் மீண்டும் அலையை கொண்டு வந்து போகுது, அதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? இல்லையா? பொருள் இல்லை. அது போலத்தான் இந்த மனமும்
இந்த உலக விடயங்களில் ஓடி ஓடி சென்று இது நல்லது, இது இன்பம், இது துன்பம் என்று அலைந்து 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 அதனால் ஒன்று பொருள் இல்லாது திரும்பி வருவாய் வீணாக பேசிடும் பொருளியாவும் அந்த பேசி நம்ம நினைத்ததை கிடைத்ததாக மதித்து மகிழ்கின்றோம். ஆனா நல்லா யோசித்து பார்த்தா நாம நினைத்து அது கிடைத்தது என்று சொன்னால் அது நிலையான இன்பமா அப்படின்னா இல்லை. அது அந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய நிலை மாறுபாடுகளுக்கு உட்பட்டதுதான் அதெல்லாமே. அந்த சிவபுண்ணியம் ஒன்றே நிலைத்த இன்பமாக இறப்பில் தவமாக நின்று செய்யக்கூடியது. அதுதான் மேன்மேலும் பெருகும். இப்படி நாம் நினைந்தது கிடைத்தது என்று சொல்லி அதனையே பெருக்குவதற்கு முற்பட்டோமேயானால் அது நமக்கு நிலையானது அல்ல என்பது அதனுடைய பயனை நீ ஆராயாமல் இருக்கின்றாயே என்று அதை சொல்றார். அதனுடைய பயனும் அப்படிப்பட்டதுதான். எப்போ இந்த மாயா காரியங்களினால் வருகின்ற இன்பம் அந்த மாயா காரியங்கள் போல மயக்கத்தை கொடுக்குமே அன்றி நிலைத்த இன்பத்தை அது ஒரு காலம் தராது என்பதை இங்க நமக்கு ரொம்ப அழகா சொல்றார். அப்போ இறைவனை பணிய மாட்டாது கிடைக்கின்ற விடயங்கள் அத்தனையும் நம்மை விட்டு நீங்க கூடியதுதான். உன்னை அடக்கும் வலிமையற்ற எளியனையும் உன்னுடன் சேர்த்து இழுத்து இழுத்து அலைக்கழித்தாய். உன்னையே நினைந்து உன் திருவடியே நினைந்து இருக்கக்கூடிய மனமாக இருந்தாலும் அந்த மனம் என்ன செய்து அந்த கடல் அலைகளை நீ வாங்கி வாங்கி வெளியே தள்ளுவது போல இந்த மனம் என்கின்ற கருவியும் எண்ணங்களை அந்த புற விடயங்களை வாங்கி வாங்கி திரும்ப 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 ஒரே இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்கின்ற இரண்டை நமக்கு மாற்றி 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 கொடுக்கின்றது. எனவே இழுத்து இழுத்து அலைக்கழித்தாய். இப்படி இன்பத் துன்பத்தில் நாம் அலைக்கழிக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பது இந்த மனம் என்கின்ற குரங்கு. மனம் அதுதான் பற்றுதல் தொழிலை செய்கின்றது. எனவே அது குரங்கிற்கு ஒப்பானது. அதாவது சொல்றார், இவற்றையெல்லாம் இந்த செயல்களை எல்லாம் செய்யும்படி இருக்கின்றேனே, இது முறையாகுமா எம்பெருமானே? உன்னை நினைக்கணும்னு நினைக்கிறேன், உன் திருவடியவே பாடணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஏதோ ஒன்று தடுத்து 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 மனம் என்கின்ற குரங்கு அதனுடைய கட்டுப்பாட்டில் அல்லவா வைத்துக் கொண்டு இருக்கின்றது என்பதனை இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்து 75வது பாடல். மனக்கரும் குரங்கின் கை வசப்பட்டு மயங்கினேன் பதை பதைத்து உருகேன் கணக்கரை மிடற்றாய் என்று அழைத்து அலறலேன் கலசையைச் சேர்ந்திலேன் அடியார் இனக்குலாத்து எய்தி சிவநெறி ஒழுகேன் என் செய்கேன் ஏழையேன் அந்தோ உனக்கு எவன் அடுத்தது ஆவ என்று அருளாய் உழந்து போனேன் சிவமுதலே. உழந்து போனேன் பெருமானே, உன்னை நினையாது ஆடுகின்றிலை கூத்து உடையான் கலர்க்கு தேடுகின்றிலை தெருவுதோறும் அலறிலை செய்வதொன்று அறியேன் என்று மணிவாசகர் பாடியது போல அருணகிரிநாத சுவாமிகளும் அந்த பழனி திருக்கோவிலை வலம் வர பாடுகின்றிலை வலம் வரவில்லை என்றெல்லாம் பாடுறாரு. அது மாதிரி இங்க இந்த மனக்கரும் குரங்கின் வசப்பட்டு மனம் என்கின்ற யோசித்து பாருங்க, அது 36 தத்துவங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு கருவிதான், ஒரு தத்துவம் தான். அதுவும் இன்னும் சொன்னா அது ஜடம். அது கருவினாலே ஜடம் தானே இல்லையா? அந்த கருவி ஜடம். அந்த சடப்பொருள் செலுத்துகின்ற ஆதிக்கத்தில் நாம அடிமையா கிடக்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய அடிமைக்கா கிடப்பது? சித்தாகிய எம்பெருமான் நம்மை அடிமை சால அழகுடைத்தே யாமார்க்கும் குடியல்லோம் என்றெல்லாம் பாடுறாங்களே. அப்போ இந்த அடிமைத்தனம் என்பது இறைவனுடைய திருவடிக்கல்லவா வர வேண்டும். இந்த கருவிகளுக்கு அடிமையா கிடந்து என்ன பயன்? உழந்து போனேன். அதனாலதான் உழந்து போனேங்கிறார். உழந்துன்னா ஒரு ஈரம், அந்த நெஞ்சில் ஈரம், என் அன்பு இல்லாமல் இரக்கம் இல்லாமல் அருள் இல்லாமல் கிடப்பதுதான் உழந்து இருத்தல். அதான் இங்க சொல்றார், மனக்கருங்குரங்கின் கை வசப்பட்டு மயங்கினேன் பதபதைத்து உருகேன். பெருமானே, உன்னை நினைந்து உருகக்கூடிய தன்மை இல்லாமல் போனேனே கணக்கரை மிடற்றாய் என்று அழைத்து அலறலேன். பெருமானே, அவனுக்குரிய அந்த அடையாளங்கள் நெற்றிக்கண் கண்ணுதலே கற்பகமே, கற்பகத்தின் கண்ணுதல் அந்த கபாலீஸ்வர பெருமான். அந்த கபாலீஸ்வர பெருமானை என்றாவது கண்ணுதலே என்று அழைத்திருக்கிறோமா அல்லது கற்பகமே என்று அழைத்திருக்கோமா? அலறிலே
கலசை சேர்ந்திலேன். கலசை என்கின்ற திருத்தலத்தை மதியாது அதை சென்று தரிசிக்காமல் இருக்கின்றேனே. அடியார் இனக்குலாத்து எய்தி சிவநெறி ஒழிகேன். அடியார் திருக்கூட்டத்தில் எய்தி சிவநெறியை நாம் பின்பற்றாமல் கிடக்கின்றேனேங்கிறார். என் செய்கேன் ஏழையேன். இப்படி இருப்பதுதான் ஏழை. எவ்வளவு நுட்ப செய்தி பாருங்க. ஏழை அப்படின்னா என்ன பொருள்? ஏழை அப்படின்னா பொருள் இல்லாமல் இருப்பது அல்ல. வறுமை என்பது பொருள் இல்லாமல் இருப்பது. களி அப்படின்னு அத ஒரு வார்த்தையில ஞானசம்பந்தர் சொல்வார். களி நீங்க அப்படின்னா அந்த ஆன்மீக பாதையில எம்பெருமானுடைய திருவருள் குறைந்திருப்பது, அந்த அருளுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பது, அருளே இல்லாமல் இருப்பது, அருள் பெறுவதற்கான வழிமுறைகள் இல்லாமல் இருப்பது, நெறி இல்லாமல் இருப்பது, இதுதான் நமக்கு வறுமை. இதுதான் ஏழை. அப்படி இருந்தால்தான் ஏழை. சைவ நெறி பார்ப்பட்டு இந்த திருமுறைகளையும் சாத்திரங்களையும் ஓதினால் நாமெல்லாம் என்னது? செல்வந்தர். உண்மையிலே நம் பெருவாழ்வு என்பது சைவ நெறிப்பட்டு வாழ்வதுதான் பெருவாழ்வு. எனவே அதை இங்க சொல்றார். என் செய்கேன் ஏழையேன். அந்தோ உனக்கு எவன் அடுத்தது? ஆவ என்று அருளாய். உன்னை மாறி நீ ஆவ என்று அருளக்கூடியவன் யார் இருக்கிறார்? உன்னை புகழ் தெய்வம் அஞ்சேல் என்று சொல்லக்கூடியவனும், ஆவ என்று இது செய்க என்று அருளக்கூடிய பெருமானும் யார் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாட்டை உழந்து போனேன் என்று அருளாய். நீ ஆவ என்று எனக்கு அருள்வாயாக, இது செய்க என்று அருள்வாயாக. அப்படி இல்லை நான் உழந்து போனேன் சிவ முதலே என்று நமக்கு இந்த அற்புதமான பாடலை நமக்கு வைக்கின்றார். ஆக எம்பெருமானுடைய அருள் பெறுதல் என்பது அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி இந்த பதிஞானம் பெற்றால் அன்றி பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் எந்த ஒன்றும் இந்த ஆன்மாவிற்கு பயனாக அமைவது இல்லை. பதிஞானம் ஒன்றே ஆன்மாவினுடைய ஞானம். அந்த ஆன்மாவிற்கு பெறக்கூடிய தகுதியுடைய ஞானம் பதிஞானம். அந்த பதிஞானத்தை பெற்று எம்பெருமானுடைய திருவடியை எண்ணின் அல்லால் நமக்கு வேற கதி இல்லை, புகழ் இல்லை, உய்வு இல்லை என்று சொல்லி அந்த பெருமானுடைய திருவடியை அவனை வணங்கி அந்த திருவருளை பெற்று பெருவாழ்வு வாழலாம். சிவகாமி அம்மை உடனாய் உரைகின்ற சிதம்பரேஸ்வர பெருமான் இந்த அருளை நமக்கு ஒளிவாராக என்று சொல்லி இந்த 75வது பாடலோடு இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இந்த அற்புதமான சிந்தனைக்கு நமக்கு களம் அமைத்து கொடுத்த புனிதர் பேரவை சார்ந்த அன்பர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், கல்யாணரமண ஐயா அவர்களுக்கும், இதை உடனிருந்து இயக்கி வருகின்ற மீனாட்சி அம்மை அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அடியனுடைய நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அம்மா நன்றிமா. நன்றிமா. சிவாய நம, சிவாய நம. நன்றிமா. வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றிமா.